2 மரம் தான் நல்லா காய்க்கும். இது எங்களோட தோட்டத்தில் உள்ளதான் உருளைக்கிழங்கு. மக்களுக்கு பிடிக்கணும் எப்படி கோட்டையில் பிடிக்கும் வேலைக்கு இல்லை நல்ல இனிப்பு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. வணக்கம் நண்பர்களே, உறவுகளை எப்படி இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு புது ரீஜனுக்கு வந்திருக்கிறோம், அதாவது பிரித்தான் என்ற ஒரு ரீஜனுக்கு வந்திருக்கிறோம். நம்மளோட யூடியூப் ரத்னம் அண்ட் கிச்சன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப்பில் இருக்கிற அவர்கிட்ட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து வித்தியாசமான ஒரு ரீஜன். அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இந்த ரீஜனை பற்றி. இங்கே நிற்கணும் பாருங்க எங்களோட யூடியூப் குழுமம் எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள். அப்போ இந்த ரீஜனை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு மக்களுக்கு சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்களை பற்றி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரத்னம் கிச்சன்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஒரு யூடியூப் சேனல் வச்சு விவசாயம் இதெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறீங்க. இப்போ ஆமாம், விவசாயம் பொது நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் போடுறது. உங்களோட ரீஜன் வந்து என்ன, பிரித்தான் என்ற ரீஜன் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ரீஜன். ஆமாம், இப்போ 350-370 கிலோமீட்டர் தூரம். மற்றது கொஞ்சம் சனத்தோ குறைஞ்ச இடம், ஆனால் அமைதியான இடம். மற்றது விவசாயம் கொஞ்சம் கூட. விவசாயம் நிறைய பூளை எல்லாம் பாருது. பிரஸ் பூளைன்றது வந்து ஃபேமஸான பூளை தானே. மற்றது நிறைய கடற்கரையிலும் இருக்கேன். நீங்கள் கடற்கரை மேக்சிமம் நீங்கள் போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டு ஃபுல்லாக வந்து 50 கிலோமீட்டர் 70-75 கிலோமீட்டருக்குள்ள வந்து எல்லாம் கடற்கரை. நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். மற்றது கூடுதல் நாட்கள் எங்கள் நாட்கள் வந்து பாரிஸில் தான் இருக்க விரும்பினோம். அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து இருக்கிறீங்க, என்ன இதில் என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல? அமைதி, சரியான அமைதி. இங்கே இருக்கிறது வந்து மற்ற இடத்த விட சரியான அமைதி. மற்றது நான் பிள்ளைகளை சரி ஓகே, அப்போ சின்னாக்கள் தானே, அப்போ கூட்டி கொண்டிஞ்சால வந்து நான் வந்து 17 வருஷமாச்சு. இப்போ எல்லாம் வளர்ந்துட்டுனே பெரிய ஆக்கள் ஆகிட்டுனேன், படிச்சுட்டுருக்கினேன், படித்து முடிச்சுட்டுனேன். மற்றபடி நிறைய அமைதி. மற்றது எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ எங்களுடைய ஆக்கள் நிறைய பேர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம் கஷ்டப்பட்டு. பிறகு வந்து கஷ்டப்படாமல் வேலை செய்யணும்னு சொன்னால் வேறு ஏதாவது தொழில் பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஃபேமிலியும் பார்த்து என்ன ஃபேமிலியோட கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா நாங்கள் இருக்கிற கொஞ்சம் காலம் இருந்தாலும் அந்த ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அதால் வந்து அது எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த மாதிரி வந்தது. மற்றது எங்கடாக்கள் கூடுதலாக பாரிஸ்லாம் இருந்து நிறைய இடங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வித்தியாசமான இடம். பெரிய கோட்டையில் எல்லாம் இருக்குது தானே, நிறைய கோட்டையில் இருக்கு. மற்றது பிரான்ஸோட சேர்ந்து ஒரு வரலாறும் இருக்கு இந்த இடத்துக்கு, நிறைய வரலாறு இருக்குது. மற்றது அந்த நீங்க மோன் சென்ட் மிஷல்னு சொல்லி நீங்க அது வந்து நோர்மண்டியோட சேர்ந்தது. ஆனா இவங்களும் அதை கேட்கறாங்கல்ல, தங்கடன்னு சொல்றாங்களே. என்னன்னு சொன்னா இல்லை தான், இங்க இருந்து வந்து 70 கிலோமீட்டர் தூரம் தான் அது. சிட்டிலேருந்து 70 கிலோமீட்டர். அதுவும் போய் பார்ப்போம் இன்றைக்கு. ஓமோம் பாருங்க, மேலே உள்ள போய் தெரிஞ்சு கொள்வோம் என்ன இருக்கு. அவர்கிட்ட தோட்டத்தை பார்ப்போம், அவர் இந்த இடங்களை பற்றி சொல்லுவார். கண்டிப்பாக சின்ன நான் செய்யறது வந்து தோட்டம் ஒரு சின்ன தோட்டம் தான். ஆனால் இப்போ எங்களுக்கு அந்த முயற்சி தேவையை செய்யறதுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. நாங்களே செய்யறதுனால எங்களுக்கு கிடைக்கிற அது கொஞ்சம் கிடைச்சாலும் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு காய் காய்ச்சாலும் அது பெரிய விஷயம். வாங்க போய் உள்ள பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். மாடுகளுக்கு போற வைக்கோல்லாம் கிடக்குங்க. இது வந்து நாங்கள் எங்களோட தேவைக்கு உங்களோட தேவைகளுக்காக நட்டா அதை சுற்றி நான் வந்து வைக்கல் போட்டு விடுவேன்னு சொன்னால் புல்லு முளைக்காது, புல்லு குறைய முளைக்கும், கணக்கா முளைக்காது. இது மொத்தம் எத்தனை இது மெட்கரை? இப்போ என்னோடது வந்து 50 மெட்கரை. மற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துண்டு இருக்குது, தனித்தனி சின்ன சின்ன துண்டுகள் இருக்கு. என்ன கொடுத்து வேலை செய்யக்கூடியவர் சொன்னால் இதுக்குனால என்ன விளத்தி சுற்றி போனார் சொல்லி இவ்வளோ பேரும் பயந்து கேட்க என்னோட வந்தார். எங்கே வந்தவர் சொல்லுங்க. அப்போ அந்த மாடுகள் பயங்கரமான இடம், அதுக்கு நான் சிவப்பு சட்டு போட்டு கொண்டு வரேன். இப்பெல்லாம் எல்லாம் இருக்கு பாருங்க. ஓமோ, அது சீசன் வேற இல்லை என்ன கொஞ்சம் நாள் இருக்குது. அது இந்த பாருங்க, இது ரெண்டு அவரை மரம் தான் இது அவரை. ஆனால் அவ்வளோது காய் தரும். ஆனால் நல்ல வித்தியாசமான பூக்கள். நாவல் பூ, இது வந்து சோப்பு பூ. மற்றது 2-3 நாளைக்கு ஒருக்கா எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பிடுங்கலாம். இப்போ அதான் நான் இது அந்த போட்டுருவோம் பாருங்க, அந்த குப்பையிலாம் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ வந்து நல்லா அந்த பெருசாக வந்துருச்சு. ஓரளவு விரட்டும். இது வந்து இந்த இருக்கு மிளகாய் இருக்கு. இல்லை இங்கே உள்ள மிளகாய் நான் இது கடையில் வாங்கி நட்ட கண்டு. ஓமோ நிறைய நான் ஏற்கனவே பிடுங்கி இருக்கிறேன். நிறைய கண்டா வாங்கினான், 2-3 கண்டு வாங்கினது.
இது பாருங்க, இது வந்து இப்போ இந்த போன இந்த முதல் கொஞ்சம் வேலைக்கு நட்டதுனால பீட்ரூட்டு 3லே நல்ல இது பீட்ரூட் வந்துருச்சு. நான் நான் கூட பிடுங்குறது அந்த கீரை வந்து இதை பிடுங்கி வறுக்கிறேன் நான். இது பாருங்க, இந்த மிளகாய் எங்கட இது வந்து எங்கட ஊர் மிளகாய். ஓமோ, சமைச்சு தந்தீங்க. இதுல வந்து உங்களுக்கு சமைச்சு தந்தது வந்து அந்த பாருங்க, அந்த பைத்தங்காய் இருக்குல்ல, அந்த அவரைக்காயும் பைத்தங்காயும், இந்த தக்காளி காய், மற்றது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. இது பாருங்க, அந்த பீட்ரூட், இது கேரட் வந்து நல்லா வருது. நல்லா வருது. இதில் இந்த இதுதான் பாருங்க, இந்த குப்பை நாங்கள் அவங்கள அந்த குப்பையெல்லாம் எடுத்து அதை பசலையாக்கி போட்டு இங்கே கொண்டு வந்து குமிச்சு வச்சிருக்காங்க, செஞ்சு வைப்பாங்க. ஓமம், அங்கே அதில் முன்ன கிடக்கு. போன நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். போன வாரம் அதை தான் எடுத்து வந்து போட்டேன். இதுக்கு மேல தண்ணி ஊத்த. இது பைத்த கண்டு தான். இல்ல இல்ல, இது அந்த பக்கத்து தோட்டத்துக்காக 2 பேருக்கும் இடைவெளி இல்ல. இந்த மிளகா கண்டு பாருங்க, இது வந்து இன்னும் 12 மாசம் காய் வந்துடும். என்ன இப்போ நல்ல செழிப்பா வருது. தண்ணி எல்லாம் எப்படி? இந்த பைப் லைன் அதுல இருக்கு, இது பக்கத்துலயே இருக்கு. மழை தண்ணி முடிய பிறகு அந்த தண்ணி எடுத்து பசலையோ குமிச்சு விட்டுருக்காங்க பாருங்க எல்லாம். ஓமோ, இந்த முன்னுக்கு காட்டுறாங்க. இது தானா முளைச்சது. இது பாருங்க, இது வந்து வீட்டை வந்து விதை போட்டு தான் கொண்டு வந்து இப்போ பீட்ரூட் நட்டுருக்கிறேன். ஓமா, இவ்வளோ பீட்ரூட்டு. இது பீட்ரூட்டு. இது வந்து கேரட் வந்து அந்த அங்கால உள்ளது கூடுதலாக இருந்ததை வந்து கொண்டு வந்து நட்டு வச்சிருக்கேன். சோளமும் வாழையும், ஒரு வாழையும் சோளம். இது பாருங்க, இது வந்து வெங்காய தாள் கிடக்குற சிபுலத். நீங்க இது வெட்டி விட்டா ஒரு கிலோ மேல திருப்பி இது பூச்சியலுக்கு நல்லது. பூச்சியல் வேற சூப்புக்கு போடுறது. போன கிழமை எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ திருப்பி மறுபடி பாருங்க இவ்வளவு சூப்புக்கு சமையா. அதுதான் நான் வெட்டி போட்டு அப்படி டீப் ஃப்ரிட்ஜில் போட்டுறது. அப்போ தேவையான போது பாவிக்கலாம். இருக்கும், அது அப்படியே இருக்கும். ஓமோ. கட்டுற நீங்க மாசம் இதுக்கு? மாதம் இல்லை, இது வந்து வருஷத்துக்கு 35 ரூபா. வருஷத்துக்கு 35 ரூபா. எல்லாம் தண்ணி எல்லாம் தண்ணி இந்த எல்லாம் இங்கே தேவையான உரம் எல்லாம். ஓமோ. எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது இப்படி ஒரு இடம் இருக்கு? நீங்க இல்லை, இங்கே இன்னொரு தமிழ் ஃபேமிலி இருக்கிறாங்க. அண்ணர் அக்கா தெரிஞ்சவங்க தான். அவங்க மூலம் அவங்கள்ட்ட கதை கேட்கல. அப்புறம் நாங்கள் முதல்ல எங்களுக்கு தெரியும் என்ன சொன்னால் இப்படி தோட்டங்கள் எல்லா இடத்துலையும் கிராமத்தில் கொடுப்பாரு. அப்போ அதால் வந்து ஓகே நான் கேட்டு பார்ப்போம்னு சொல்லி கேட்டோம். தண்ணி எல்லாம் ஃப்ரீ. ஓமோம், இடம் இருந்ததுனால தந்திருக்காங்க. அப்போ இது வந்து பாருங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் இதை எடுத்துக்கொண்டே இருப்பேன். இங்கே பாருங்க, இப்போ இதை எடுக்கணும். இல்லாட்டிக்கு ஒரு வகை வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் இதான் பால் கறிக்கு நல்லா இருக்கும், பிரட்டுறதுக்கு நல்லா இருக்கும். சும்மாவும் சாப்பிடலாம். சும்மாவும் சாப்பிடலாம். இங்கே பாருங்க, இது 2 நாளைக்கு ஒருக்கா 2-3 ஆண்டு வரும். இதை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. வரும் இன்னொரு 2 மாசத்துக்கு எடுக்கலாம். இது அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டோர் பண்ணி விட்டு நிறைய கிடக்கு. இங்கே பாருங்க, பூசணி. ஸ்ட்ராபெரியோட வந்துருக்கு. இது வந்து 2 சீசனுக்கும் வரும். எல்லா சீசனுக்கும் இந்த ஸ்ட்ராபெரி. இது அவரை. சரி, 2 நாளைக்கு ஒரு தடவை 2-3 நாளைக்கு ஒருக்கா பிடுங்கலாம். எங்களோட வீட்டு தேவைக்கு இது வந்து அப்படியே இருக்கும். இது 2 சீசனுக்கும் உள்ளது. நடுவில் காய்ச்சொண்டே இருக்கும். நீங்கள் அடுத்த வருஷம் வைக்க தேவையில்லை. அப்படி இல்லை, இது இப்படியே இருக்கும். இது அந்த குளிர் தாங்கும். இந்தாங்க வருங்க, சாப்பிடலாம். ஸ்ட்ராபெரி வேணுமா? ஸ்ட்ராபெரி எல்லா பழமும் வந்து எல்லாம் இயற்கையான பழம். ஒரு மருந்தும் அடிக்கிறேன் இல்லை? இல்லை. இங்கே பாருங்க, இந்த மாதிரி எடுத்துறது அவரைய. இது கணக்கான பதம். இந்த பதத்தில் எடுக்க ஓமோ அப்படியே சும்மா ஒரு பிரட்டல் மாதிரி செய்கிறதுக்கு அருமையானது. அப்போ ஒவ்வொரு நாளும் பறிக்கிறீங்களா? கிழமைக்கு வந்து பறிக்கிறீங்களா? இல்லை, இருக்கிறத பொறுத்து சில 2 நாளைக்கு ஒருக்கா, கொஞ்சம் போக பிறகு கிழமை எடுக்கலாம். முதல் வந்து 2-3 நாளைக்கு ஒருக்கா எடுக்கலாம். இந்த மாதிரி நான் முந்தின நாள் எடுத்தேன். இதை எடுக்க வந்துட்டே இருக்குமே. இது அப்படி காய்க்கும். இந்த 2 மரம் தான் நல்லா காய்க்கும்.
இங்கே வரும் சும்மா ஒரு முட்டையை அடித்து ஊற்றி 1/2 கிலோ வந்துடும் கொஞ்ச நாள். ஓ அப்படி வரும். பூசணிக்காய் நான் பெருக்கணும். பூசணிக்காய் பெருத்துடுச்சு. இதை இன்னும் பெருக்குது ஆனால் தெரியலை. முட்டி பூசணி இந்த இதுக்குள்ள கண்டு வருது. இந்த அது வந்து இது மறைச்சிருச்சு. இப்போ தான் காய், இதுதான் காய் வரும். பூசணிக்காய் எவ்வளோ காலம் இருக்கும்? விண்டர்லேயும் இருக்கும் கொஞ்ச நாள். பூசணி இது வந்து இருக்கும். ஆனால் இது இப்போ நாங்கள் எடுத்து வச்சாலும் நீங்கள் வெட்டாமல் அப்படியே முழுசாக வச்சுருந்தா அது பாட்டுக்கு இருக்கும், பழுதாகாது. ஓமோ ஓ மற்ற இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் குளிர் கொஞ்சம் கூடையாக இருக்குமான்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இருந்த காலங்களில் எப்படி இருக்குது குளிர்கள்? வந்து குளிர் கூட இல்லை. குளிர் வந்து இப்போ இங்கே வந்து சினோ கொட்டுறது குறைவு, அதிசயம்தான் சினோ கொட்டுறது. மற்றது குளிர் கொஞ்சம் இருந்துட்டு பாய்ச்சிருந்து தான் ஒரு -4, 5 அப்படி வர முடிய, இல்லாட்டிக்கு ஒரு கணக்கான குளிராக இருக்கும். அப்போ இந்த மழை வந்து என்ன பார்க்குறதுக்கு இடங்கள் இருக்குது? நீங்கள் மோன்சன் மீசலுக்கு போக போகிறீங்க. அதோட மற்றது நோமண்டியில் இருக்குது. நோமண்டியில் இருக்குது. ஆனால் அது வந்து எல்லையோட இருக்குது. இவங்க ஏற்கனவே அதையும் தங்களோட பிரித்தானிலே நீங்கள் சேர்த்து கொண்டுட்டீங்க. தங்களோட சேர்க்க சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஓமோ அப்போ அதே மாதிரி கடற்கரையில் நிறைய இருக்குது. என்ன கடல் உணவுகள் வந்து பெரும்பாலும் எடுக்கலாம். நல்ல அந்த மாதிரி வரும். மக்கள் எப்படி? மக்கள் என்ன அவர்கள் தங்களோட வேலையை பார்த்துண்டு அமைதியாக இருக்கார்கள். எல்லா மெட்டாக்களையும் அனுசரித்து போவாங்களோ. அதனால தான் நாங்கள் இப்போ இந்த 14 வருஷமாக இருக்கிறோம். ஓகே, பிரச்சனை இல்லை, நல்ல மாதிரி போகுது. ஜாம் செய்துட்டார். ஜாம் இருக்குது. நல்ல ஒரு அவர் ஜாம் செய்துட்டார். இல்லை அவரோடது தான், என்னோடது இல்லை. இதென்ன பைத்தங்க வந்து ஊர் மிளகா வெள்ளரி. இப்போ இதுதான் போட்டுக்கிறேன். 3 நட்டுறான், 1 தான் வந்திருக்கு. மிச்சம் வந்து வெள்ளரி நட்டுருக்குறான். ஓகே, இதில் பாருங்க பூசணிகளை பாருங்க. வெங்காயத்தாள் நான் பிடுங்கி விட்டேன். தடலை பிடுங்க இல்லாத அது அப்படியே வாடிடுச்சு. தனியாக வெங்காயத்தாள் மட்டும்தான் எடுத்தேன் நான். அந்த இது பூ இது வந்து பாவல். இங்கே வந்து மாடுகள் வேற இருக்குது. மாட்டுக்குள்ளே போய் பார்க்கணும்னு சொல்லினோம். இங்கே பாருங்கள் இவ்வளோ மாடு நின்று கொண்டிருக்கு மேய்ஞ்சு. கொஞ்சம் வெயில் என்றபடியால் மாடுகள் வந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கு. என்ன இது பெங்களூரு வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் பண்ணை வச்சுருக்கீங்க. அவங்க பண்ணை வந்து ஒவ்வொரு பண்ணையும் வந்து 100 வருஷம் 99 வருஷம் குத்தகை. எல்லாம் இது அரசாங்கத்தோட சொத்து தான். எல்லாம் கூடுதலாக அரசாங்கத்தோட சொத்து. ஒரு 99 வருஷம் குத்தகைன்னு சொன்னால் அவங்கள அப்படியே ஜெனரேஷன் அப்படியே மாறிக்கொண்டே போகும், தொடர்ந்து இருக்கும் அவங்க கடைசி வரைக்கும். அப்போ இது சொந்த காணி இல்லை, விட சொந்த காணி. இது அரசாங்கத்துக்கு சொந்த அரசாங்கத்தின காணி. ஆனால் 99 வருஷம் லீஸுக்கு விட்டுருக்கோம், குத்தகைக்கு. பெரும்பாலான காணிகள் அப்படித்தான். ஓகே ஓகே. கொஞ்சம் காணி இல்லை சொந்தமாக வச்சிருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான காணிகள் வந்து அரசாங்க காணி. விவசாயம் செய்யறதுக்கு வந்து ஒரு இதுவும் அந்த மாதிரி தான். அது அப்படித்தான். இந்த குறைஞ்ச காசுல கொடுத்துருப்பாங்களே. 99 வருஷம் மணிக்கா அவங்க பரம்பரை அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அப்படியே திரும்ப ரினியூ பண்ணி கொண்டு இருக்கலாம். அப்போ பாருங்க, இப்படி இந்த பக்கம் தான் நான் தோட்டம் இருக்குது, உள்ள இருக்கு. அப்படியே போ. உங்களோட தோட்டம் இந்த ஏரியா இந்த இது உள்ளதான். அப்ப முதலும் இது விளைச்சல் காணியா தான் இருந்திருக்கு. இப்படி மாடு மேய்கிற காணியா இருந்திருக்கும். பிறகு வந்து இப்படி கொஞ்சம் எடுத்துட்டு ஆக்களுக்கு சனங்கள் கொஞ்சம் பொழுது போகும். மற்ற வயசான நிறைய பேர் அந்த ரிட்டையர் ஆனது பிறகு அவங்களுக்கு ஒரு பொழுது போகணும் இல்லை? அது சரி. அதில் வந்து நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆனது தான் பெரும்பாலும் இப்படியே வந்தால் இதுக்கெல்லாம் திருவினேன் அவைக்கு பொழுது போகும். மற்ற கொஞ்சம் நல்ல விஷயமும் தானே, ஒன்றும் இல்லை. மற்றது இயற்கை விவசாயம். ஒரு தடவை சின்ன சின்ன வீடு மாதிரி இருக்கும். உள்ள கதிரை மேசையெல்லாம் போட்டிருக்குன்னு உள்ள இருந்து சாப்பிட்றதுக்கும் கொண்டு போட்டு வச்சுருக்காங்க. புதுசாக சாப்பிட்றதுக்கும் ஒரு இடம். இந்த இப்போ இதில் வேலை செய்கிற கொண்டு சேர்ந்து இப்போ ஒரு ஃபேமிலியாக குடும்பமாக வந்துச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து சாப்பிடலாம். குளிர்காலத்துலேயும் வெளியே நிற்குமா இல்லாட்டி கொஞ்சம் குறைவாக நிற்குமா? வெறும் கொஞ்சம் அந்த புல்லுகளை வந்து அவங்கள இதுக்கண்டே வளர்க்குறது தானே. புல்லுகள் பெரும்பாலும் புல்லுகள் வளர்க்குறது. புல்லுகளை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு பெரும்பாலும் ஓரளவு குளிருக்குள்ள வெளியெலாம் நிற்கும். வெளியில கொஞ்சம் தாங்கும் குளிர் இந்த மாடுகள். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி தானே. அது பியாஸ் இல்லை இல்லை, பேரிக்கா. பேரிக்கா
பேரிக்காய் வேண்டும்டா நான் கேள்விப்பட்டேன் இல்லை நான் ஷுவரா இதானே பேர்ஸ் இதுதான் பேர்ஸ் தமிழில் பேரிக்கான்றது தமிழில். இது நான் ஒவ்வொரு நாளும் வந்து பிடிங்கி சாப்பிட்றேன். எனக்கு வேற வந்து அலர்ஜி. இது நேரடி எடுக்கிறதுனால அலர்ஜி இல்லை. இது மக்களுக்காக வேண்டி ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க. இது மக்களுக்காக உள்ளதுதான். அப்போ யாரும் கொண்டு போய் விற்கிறேன் இல்லை பிடிங்கி எல்லாம் பிடிங்கி சாப்பிட்றதுக்காக எடுப்பாங்க. இது நல்ல கணக்கான பதம் இப்போ சாப்பிடும். ஓகே ஓகே. பாருங்க நல்லா இருக்கா? பயங்கர இனிப்பு. சரி ஓகே சாப்பிடலாம்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நீங்கள் தான் அடிக்கடி எடுத்துருப்பீங்க, எது சரியாக இருக்குமென்னு பார்த்து தாங்க. இதை கடிச்சு பாருங்க, இனிப்பு அவ்வளோ இனிப்பு. எனக்கு ஒரு ஆப்பிள் பிடிக்க தரீங்களா? தரலாம். இங்கே இந்த குழந்தை பிள்ளை கேட்குறத பாருங்க, நல்ல இனிப்பு. என்ன நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க, உடனடியாக மரத்துலேருந்து பிடுங்கி சாப்பிட்றோம். மரத்துலேருந்து பிடிச்சி சாப்பிட்றது அதுதான் ஸ்பெஷல். மற்றது சேலம் மாங்காய் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு, அந்த புளிப்புத்தன்மை கூட இருக்குது. அந்த கொய்யாக்காய் சாப்பிட்ட ஃபீலிங் மாதிரி. அதோட ஞாபகம் இருக்கு. ஒரு கொய்யாக்கா அது மாதிரி இருக்கு. நம்ம சிவப்பு உடுப்பு போட்டிருக்கிறீங்க, மாடு மிரண்டுரும். கவனம் சிவப்பா. அங்கே பாருங்க, ஒரு ஆக்கள் வந்து மாட்டோட மோதிரத்துக்காண்டி போய் கொண்டிருக்கணும் 2 பேர். ஆப்பிள் மரம் இருக்குது, நல்ல பழமாத்தான் இருக்குது ஆப்பிள்கள் எல்லாம். அங்கே பாருங்க, பழங்கள் மேலே தான் கிடக்குது. இதாண்டு கிடக்கு. சின்ன காயை நான் பழுத்துட்டலாம். இன்றைக்கு அவற்ற தோட்டத்திலேருந்து பிடிங்கின காய்கறிகளை வச்சு சமையல் செஞ்சுருக்கிறேன். அதை மாதிரி நிறைய என்ன இது சிக்கன் மட்டன் இருக்கா? மட்டன் நீங்களே சொல்லுங்க, இன்றைக்கு என்ன இருக்குண்டு. இது வந்து ஆட்டிறைச்சி கறி, இது கத்தரிக்காய், பால் கறி, வாழைக்காய். உங்களோட தோட்டத்தில் எப்படிங்க கத்தரிக்காய்? இல்லை தக்காளி வந்து எங்களோட தோட்டத்தில் உள்ளது. தக்காளி பச்சை தக்காளி காய் போட்டது. ஓகே. இது வந்து சிக்கன் தந்தூரி, பருப்பு. இது எங்களோட தோட்டத்தில் உள்ளதுதான். உருளைக்கிழங்கு, பைத்தங்க, அவரைக்காய் 3 போட்டு ஒரு பிரட்டல். ஓகே. இது வந்து மட்டன். இது மட்டன். இது சிக்கன். இது வந்து முட்டை. இது வந்து தாய்லாந்து ஸ்டைலில் செஞ்சுருக்கிறீங்க. நல்லா இருக்கு. போய் சாப்பிடுவோம் வாங்க. சாப்பிட தொடங்கியாச்சு. எல்லாரும் கவனிப்பாக இருக்கிறேன். நம்மளோட மேஜிக் சைட்லேயே தான் தொடக்கி வச்சிருக்கிறேன். புது ஹேர் ஸ்டைல் எல்லாம் போட்டு வந்திருக்கிறீங்க நீங்கள் தான். இப்போ இன்றைக்கு கார்டன் எல்லாம் வழியாக சுற்றி பார்த்தோம். நல்லா சாப்பாடு வேறு அவற்றை வீட்டில் வச்சு நிறைய கறிகளோட, தோட்டத்து காய்கறிகளோட நல்ல சாப்பாடு ஒன்று முடிச்சுது. சந்தோஷம். மரக்கறி தானே. மற்றது இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து வந்ததே ஒரு பெரிய விஷயம். நம்மட ரத்னம் கிச்சன்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக வந்து நாங்கள் வந்து முதல் தர வந்து பிரித்தானுக்கு வந்திருக்கிறோம். அதாவது கனகால ஆசை வந்து இந்த ரீஜனுக்கு வர்றது. பரிஸ்லேருந்து தள்ளித்தானே இருக்குது. அதனால இந்த ரீஜனுக்கு வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெண்டாலும் இந்த முறை அவற்றை அழைப்பின்படி வந்து தோட்டத்தை சுற்றி காத்தி ஆப்பிள்கள் எல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணினோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட வியூவர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களோட சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து இந்த பாரிஸ் தமிழன் சேனலுக்கு வந்து கொடுங்கோ. அதே மாதிரி அந்த நம்மளோட யூடியூப் குடும்பம் எல்லாம் இருக்குது. சிகாஸ் தமிழ், தமிழ் கிழவன் எல்லாருக்கும் போயிட்டு இவற்றை சேனலுக்கும் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, கமெண்ட் பண்ணி என்னத்தை வந்து செய்யணும், என்ன எவ்வளோ உங்களுக்கு வேணுமென்று சொல்லி கேட்கணும். நீங்கள் கமெண்ட் பண்ணி, அப்போ தான் அவைக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. சும்மா அந்த ஒரு பொழுதுபோக்காக செய்து கொண்டு இருக்கிறது தான். அப்போ நீங்கள் இவ்வளோ ஆதரவு வரைக்கும் வந்து நாங்கள் இன்னும் குவாலிட்டியாக உங்களுக்கு தர நினைப்போம். அதனால் வந்து நீங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்க. ஒரு வார்த்தை என்றாலும் அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்டு. உண்மையில் 20 minutes later. பிரிட்டானியன் சொல்லி இங்கிலீஷில் சொல்லலாம். பிரிட்டானியன் இங்கிலீஷில் சொல்லலாம். இங்கே பாருங்க, இதுதான் பிரிட்டானியில் ஒரு
இந்த நாட்டு கலாச்சாரங்களோட சேர்ந்த ஒரு நகரம். தோட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு நாங்க இப்ப திரும்ப போறோம் வெளியில. எங்கட இடத்துக்கு போய் கொண்டிருக்கிற வழியில வந்து உங்களுக்கு வந்து இந்த நாட்டோட பழைய காலத்துல எப்படி மக்கள் வந்து கட்டடங்கள் கட்டியிருப்பினும் அவையோட ஆர்கிடெக்சர் எல்லாம் எப்படி இருக்குமென்னு உங்களுக்கு காட்ட விரும்பினோம். அதுக்காக வேண்டியே ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து அவையோட கோட்டைகள் அவையோட பழங்காலத்து கட்டிடங்களை வந்து உங்களுக்கு காட்டுறோம். கூடுதலான இந்த ரீஜனில் இருக்கிற பழங்காலத்து பில்டிங் எல்லாம் இந்த வடிவமைப்பில் தான் இருக்கு. முந்தைய காலத்தில் வந்து இந்த நாட்டில் இப்படித்தான் கட்டடங்கள் எல்லாம் இருந்தது. இப்படி வச்ச கல்லுகளில் வச்சு தான் நிறைய கட்டடங்கள் எல்லாம் கட்டினவே. அதை வந்து உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினபடியால் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் நின்று உங்களுக்கு இதை சுற்றி காட்ட போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். பிரிட்டனில் இருக்கிற ஒரு கோட்டை உண்டு. அதாவது ஃபுஜர் என்ற ஒரு நகரம் இதுக்கு பேர். பிரிட்டனி வந்து தனி நாடாக வந்து பழைய காலத்திலேருந்தே இருக்குது. ஃப்ரான்ஸோட கனநாளத்துக்கு பிறகு தான் சேரப்பட்டது. அதாவது 100 வருஷ போருக்கு பிறகு தான் ஃப்ரான்ஸோட இந்த நகரம் சேர்க்கப்பட்டது. இது வந்து ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து பிரிட்டனியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கட்டின சில ஹோட்டலில் ஒரு கோட்டை. இந்த மக்கள் வந்து சரியான பழமை வாய்ந்த ஒரு இனத்தை சேர்ந்த செல்ட் என்று இருக்கிற மக்கள் வந்து தனியான மொழி வைக்கி தனியான கலாச்சாரம் இருக்குது. சாப்பாட்டு வகைகள் எல்லாம் தனியாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவே வந்து இவையோட கட்டடக்கலையில் இப்படித்தான் இருக்கும். இப்போ நாங்கள் இப்படி விதமான கணக்க இடங்களில் கோட்டைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா இந்த இடத்துல பிரித்தான இடத்துல அப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு இப்படியான பெரிய இதை விட பெரிய பெரிய கோட்டைகள் இருக்கிறோம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி தானே மக்களுக்கு பிடிக்கணும் எப்படி கோட்டைகள் பிடிக்கும் அவைகளுக்கு. இதை நாங்கள் சரித்திர ரீதியாக சரித்திரங்களோட இதுகளோட கட்டாயம் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம். இதுக்கண்டு தனியாக ஒரு நாளைக்கு பிரிட்டனுக்கு வரப்போம். இங்கே பாருங்க, இந்த கோட்டையோட முழு இது இருக்கு, முழு படம். முழு படம் பாருங்க, இந்த கோட்டை வந்து இப்படித்தான் மேலே ஏறி காட்டலாது. ஏண்டா வேறு கோட்டைக்கு போகிறோம், இப்படித்தான் இருக்கும் இந்த கோட்டை. இதுதான் பழமை வாழ்ந்த இடம். அது பின்னால எல்லாம் மேலே